ஓகே சார். என்ன சார் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஜாப் வந்திருக்காம்ல? ஆமாப்பா, இன்கம் டேக்ஸ்லேருந்து ஜாப் வந்திருக்குப்பா. என்ன ஜாப்னு சொல்லி. என்ன ஜாப் சார்? எத்தனை போஸ்டிங் இருக்குது? இன்கம் டேக்ஸில் பொறுத்தவரை இப்போ தான்ப்பா அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கணுமா உனக்கு? ஆமாம் சார், கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி. ஓகேப்பா, நான் இப்போ சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோ சரியாப்பா. இன்கம் டேக்ஸில் பொறுத்தவரை ஜாப் எந்த ஏரியாவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் அண்டு பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 2 ஏரியாவுக்கு வந்திருக்கு. எத்தனை போஸ்டிங் சார் இருக்குது? தம்பி, அதில் பொறுத்தளவு இன்கம் டேக்ஸில் பொறுத்தளவு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 போஸ்டிங் இருக்குப்பா. அதாவது 25 காலிடாக இருக்குது. ஆனால் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. குவாலிஃபிகேஷன் என்ன சார்? அதுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை 10th இருந்தாலே போதும்ப்பா, அதுக்குரிய குவாலிஃபிகேஷன்ப்பா. எந்த போஸ்டிங்காக சார்? அதாவது இன்கம் டேக்ஸில் பொறுத்தளவு எந்த பதவிக்குன்னு பார்த்தோன்னா கேன்டீன் உதவியாளர்ப்பா. அதாவது கேன்டீன் நடத்துவாங்களா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில், அதுக்கு உரிய அசிஸ்டண்ட் மாதிரி, அதாவது அந்த கேன்டீன் இன்சார்ஜுக்குரிய அசிஸ்டண்ட் மாதிரி தான் இப்போ போஸ்டிங் இருக்குது. அதுக்கு தான் 25 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. சரியா? உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏஜுக்குள்ளே சார் இருக்கணும்? தம்பி, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 22/9/2024 அன்னைக்கு உனக்குரிய வயசு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்கு உட்பட்டவராக நீ இருக்கணும்ப்பா. அதுபோக அந்த எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு கவர்மெண்ட்டோடது படி 3 to 5 வருஷம் வரைக்கும் வயது தளர்வு உண்டுப்பா. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு 10 to 15 வயசு வரைக்கும் வயது வரம்பு அனுமதிக்கப்படும்ப்பா. இதில் எப்படி சார் அப்ளை பண்ணுறது? எப்படி சார் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும்? இதுக்கு பொறுத்தளவு 2 டைப்ஸாக நடக்கும்பா. எக்ஸாம் பொறுத்தளவு ரிட்டனில் தான் இருக்கும். அதாவது எழுத்து தேர்வு நடக்கும். எழுத்து தேர்வில் நீ செலக்ட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் நேர்காணல்னு வைப்பாங்க. அதாவது தெரியுமில்ல உங்களுக்கு, உங்களை எப்படி மீட் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும்பா. சரி, அந்த மாதிரி ப்ராசஸில் தான் இப்போ இதுக்குரிய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீ இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கோ. என்றைக்கு அப்ளை பண்ணணும் சார்? என்னைக்குள்ளே சார் அப்ளை பண்ணணும்? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/9/2024பா. அதான். ஸோ இப்போ நம்ம இதோட லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தோம், 22/9/2024. அதில் லாஸ்ட் டேட்டு. சரியா? மறந்துடாமல் இதுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tn. ஸோ இதுக்குரிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.tnincometx.government.in வெப்சைட்டுக்குள்ளே போய் நீ அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. சரியா? புரிஞ்சா உனக்கு? புரிஞ்சு சார். ஓகே சார். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். ஓகே, ரைட். Surprise! Let's go. I'm here.